ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஸ்வீட் பாக்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய டாமெக்ஸ் பாட்டிலு, ஷாம்பு பாட்டில், இது எல்லாத்தையுமே ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே பூஜை அறை டிப்ஸும் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை மாங்குன்னு கை வலிக்க தேய்ச்சிக்கிட்டு இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக பளிச்சுன்னு தேய்ச்சி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. குங்குமம் மஞ்சள்லாம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் தேவையான அளவுக்கு மீரா சீக்காத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக புளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கலவையை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களை தேய்ச்சிக்கலாங்க. நீங்கள் நிறைய பூஜை பாத்திரம் தேய்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் தேவைப்படுங்க. ஸோ ஒரு பேக்கெட் பிரித்து கொட்டிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் தேய்க்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்திருந்தேன். இப்போ நம்ம அந்த கலவையை யூஸ் பண்ணி அழகாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேய்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே பிரைட்னஸ் தருது. நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. குட்டி, அன்னபூரணி, அஸ்மி, ஆர்த்தி, சுதீக்ஷா, சாந்தினி, பிரதி, தமிழ், விசாலாட்சி, சசி அருள், சாருமதி, குருமூர்த்தி, சிவசங்கரி, ராமசுவாமி, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக நான் ஸ்க்ரப்பரையும் விம்பாரையும் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குடிக்கிற தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. எப்போவுமே பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்பொழுது நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் பிரைட்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கிச்சன் டிப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஸ்வீட் பாக்ஸ் தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்ற போகிறோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி அந்த பீசஸை மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியிலேருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸை இந்த பாக்ஸுடைய சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் ஒட்டி எடுத்துக்கிறது. பாருங்கள், இன்னொரு பீஸை ஆப்போசிட் சைடில் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டையை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அட்டையை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாக்ஸுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டையை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸை அந்த பாக்ஸில் இன்னும் 2 பக்கம் நம்ம அட்டை ஒட்டாமல் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு பக்கத்தில் ஒட்டி விட்டுக்கோங்க. அந்த பாக்ஸுடைய டாப்பில் பார்த்திங்கன்னா பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கத்தில் யூ ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அட்டையை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசர் பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு கயிறை இன்செர்ட் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்து விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை அந்த பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி விடும்பொழுது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 4 பக்கமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரௌன் ஷீட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த யூ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டையை கட் பண்ணிவிட்டு அந்த அட்டையை ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. அடுத்தது ஒரு கனமான கயிறை எடுத்து அந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கயிறை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு ஹேங் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீ தூள், காஃபி பவுடர், ஆயில் பாட்டில், இந்த மாதிரி சிசர் இது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாமெக்ஸ் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த பாட்டிலுடைய பாட்டமில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணிக்கோங்க பாதியாக. மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பாட்டிலுடைய பாட்டமில் 4 ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் டாப்பில். இப்போ நம்ம ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து டாப்பில் போட்டு விட்டுட்டோம். அடுத்தது இந்த மாதிரி கலர் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பாட்டமில் வந்து ஒரு லேயரும் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயரும் நான் ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டு, ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடம்பு தேய்க்கிற பஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த பஞ்சை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பஞ்சில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கீழே ரிமூவ் ஆகி வந்துடும். மேலே அந்த பாட்டில்லையும் ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும். ஸோ தண்ணி ஸ்டோர் ஆகாதுங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பகுதியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். மேலே கட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப்பில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த பிளாஸ்டிக்கை ஒவ்வொன்றா ஃபோல்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோடு சேர்த்து நம்ம ஒட்டி விட போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா பிளாஸ்டிக்கையும் அழகாக நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக மடித்து விட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் லுக் உங்களுக்கு. அடுத்தது பாட்டமில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு வந்து கட்டி எடுக்க போகிறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு ஹேங் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த கயிறு கட்டுறதை நீங்கள் விட்டுடலாம். அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வச்சு. நான் ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போகிறதால ஒரு கயிறு கட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த பிளாஸ்டிக் கட் பண்ணாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கயிறை வந்து அந்த சைடில் கட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசரில் நீங்கள் கரண்டி, கிளாஸ் இது எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் கரண்டி, கிளாஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தண்ணி இருந்துச்சுன்னா கீழே போட்ட ஹோல்ஸ் வழியாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளெல்லாம் நம்ம தூக்கி தான் போட்டுருவோம் இல்லைங்களா, அப்படி தூக்கி போடாமல் இதையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குட்டி பொருள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து 2 மூடி அப்படியே வச்சுருங்க. 2 மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நல்லா பெருசாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்ட மூடி, ஒரு ஹோல்ஸ் போடாத மூடி ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ அப்ளை பண்ணி இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹோல்ஸ் போடாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பெரிய மூடியில் அதை வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான குட்டி ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் நான் வந்து குஷி கிளிப்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பின் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து சேஃப்டி பின் கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குஷி கிளிப்பு, சேஃப்டி பின்னு, ஏர் பின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தொலைஞ்சு போயிடும். நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் தனியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைமும் சேவ் ஆகுங்க. தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நேமும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வாசிப்பேன்.
இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.